திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி சென்னை சிவானந்தா சாலையில் என்டிஏ கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சிவானந்த சாலையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சார்பில் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் குஷ்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் என்ஏ கூட்டணியில் உள்ள அனைத்து மகளிர் தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடந்து வருவதாகவும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசின் மெத்தன போக்கில் இருப்பதாகவும் கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் சமீபத்தில் நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவி ஒருவர் கூலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் பெண்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் அதிகரித்து இருப்பதாகவும் கூறி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் கல்வி நிறுவனங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாக மாறிவிட்டதாகவும் கூறி இந்த கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலுமே நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, அமமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டு இந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.